வணக்கம் விபுட் வியூவர்ஸ். நீங்க பாருங்க விபுட்ஷன். நான் உங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ப நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் ஃபினாலே வந்து நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஐ ஹோப் ஸோ எல்லாருமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்ட்டு. ஏன்னா நானே கொஞ்சம் லேட்டா தான் கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ்லாம் சொல்லக்கூடாதுன்னு தான் நானே கொஞ்ச நாள் வீடியோ போடல. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஷோங்க. நான் இதுவரைக்கும் பார்த்ததுலேன்னு கூட சொல்லுவேன். ஐ மீன் நம்ம ஃபேண்டசி ஜான்ரால. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் சும்மா அந்த ட்ரையல் ஆஃப் நான் இந்த ஜோஸ்டிங் காம்படிஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஐ மீன் நம்ம யூடியூப்ல இந்த ரியல் லைஃப்ல இருக்கிறது. ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரியலிஸ்டிக்கா எடுக்க முடியுமோ, அந்த மாரி வந்து பக்காவா எடுத்து வச்சிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஃபினாலேல வந்து ஒரு எமோஷன்ஸ் காமிச்சிருப்பாங்க பாருங்க. நம்ம மைக்காவோட எமோஷன்ஸா இருக்கட்டும், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் வரும். ஸோ நீங்க இன்னும் நம்ப நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் பார்க்கலன்னா, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ஃபைனலோட ஸ்பாயிலிங்ஸ் வந்து வரும். ஸோ நான் இந்த புக்ஸ்ல படிச்சத விட வந்து எனக்கு இந்த ஷோல வந்து என்ன காட்டியிருந்தாங்கன்னா, அந்த எமோஷன்ஸ் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஐ மீன் நான் ஐ மீன் ஒரு நீங்க ஒரு படிச்சுட்டு நீங்க ஒரு இமேஜினேஷன்ல வந்து பார்ப்பீங்க. பட் நான் பார்த்தது வந்து வந்து அந்த ஷோல வந்து நம்ம மைக்கேலோட ஒரு சின்ன கில்ட் கூட சொல்ல முடியாது. பட் அவர் வந்து எப்படி தன்ன தானே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்றாரு நம்ம பேலரோட டெத்துக்கு அப்புறம்னு சொல்லி வந்து அழகா காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ப அந்த ஏரியனோட கொஞ்சம் மைண்ட் செட்டுமே நம்ம பார்த்துருப்போம். ஐ மீன் அவரு ரொம்ப பெருசா ஃபீல் பண்ணியிருக்க மாரி காட்டியிருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலுமே அவருக்குள்ளயுமே வந்து அந்த ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். நம்ம பேலரோட டெத் ஆக்சுவலா. பட் அந்த ஃபீலிங் வந்து அந்த கோவத்தினால வந்து கொஞ்சம் மாறி இருக்கும்னு நெனைக்கிறேன். இது நம்ம மார்ட்டின் வந்து ஜார்ஜ் ஆர்.ஆர். மார்ட்டின் வந்து அந்த அளவுக்கு அட்ரஸ் பண்ணதில்ல. ஐ மீன் வந்து அந்த அளவுக்கு பெருசா சொன்னதில்ல. பட் புக்ஸ்ல வந்து கொஞ்சம் அவரோட அந்த ஃப்ரவுண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஐ மீன் வந்து அந்த மாரி தான் வந்து அதோட ரியாக்ஷன் வந்து இருந்திருக்கும். பட் இங்கே கொஞ்சம் நம்ப டெப்த்தா குடுத்துருந்தாங்க. நம்ம ஷோல காமிட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப இத பத்தி பார்ப்போம். ஸோ நம்ம டங்க்கோட கேரக்டர் அண்ட் நம்ம டங்க்கோட அந்த கில்ட் ஆக்சுவலா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேலர் டார்கேரியன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுங்க. ஐ மீன் கோட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். நம்ம நெட் ஸ்டார்க் அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹானரபிள் கூட சொல்லலாம். நம்ம டார்கேரியன் லைன்லயே. ஐ மீன் டார்கேரியன்ஸ் வந்து ரொம்ப ஹானரபிளா இருக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலுமே நம்ம பேலர் டார்கேரியன் அண்ட் நம்ம ஜெஹரிஸ் டார்கேரியன் ஸோ இவங்கலாம் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரைம் எக்ஸாம்பிள்ஸ்ன்னு கூட சொல்லலாம். நம்ப டார்கேரியன்ஸோட அந்த ஒரு நொபிலிட்டி அந்த அந்த ஹானர வந்து காட்டுறதுக்கு. அண்ட் நம்ப பெய்லர் டார்கேரியன் ஒரு பக்காவான ஒரு இத வந்து காமிச்சிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு நெட் ஸ்டார்க்கோட அந்த சேம் ஃபேட் ஐ மீன் குட் காய்ஸ் வந்து ஆல்வேஸ் கோ ஏர்லின்னு சொல்லுவாங்கல்ல. ஐ மீன் நல்லவங்கலாம் வந்து சீக்கிரமா போயிடுறாங்க. ஸோ அதே மாரி தான் வந்து இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ப டங்க்கோட அந்த ஒரு கில்ட் வந்து இருந்துச்சு நம்ம டங்க்குக்கு. ஸோ கிட்டத்தட்ட நம்ப என்னதான் நம்ம மைக்கார் வந்து தன்னோட பிரதர வந்து லூஸ் பண்ணியிருந்தாலுமே, கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து நம்ப டங்க் வந்து நம்ப ஏகான் ஐ மீன் நம்ப எக் வந்து பாத்துக்க சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து இந்த ஸ்டோரியில வந்து இது வந்து மேஜர் டர்னிங் பாயிண்ட் ஆக்சுவலா. ஸோ இப்ப நீங்க நார்மலா வந்து நம்ம மைக்கா டார்கெட் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்லலாம்? ஒரு டைரன்டா இருந்தாருன்னு வச்சுக்கங்களேன். இல்ல வந்து நம்ம மேட் கிங் மாரி இருந்தாங்கன்னு வச்சுக்கங்க. உன்னால தான் என்னோட பிரதர் வந்து இறந்து போயிட்டான். ஐ மீன் அவர் தான் வந்து அந்த விஷயம் அவரோட வெப்பன் மூலியமா வந்து அந்த பேக் ஆஃப் த ஹெட்ல வந்து அடிபட்டுருக்கும். பட் இருந்தாலுமே நம்ப ஒரு ஹெட்ஜ் நைட்டுக்காக நம்ம பேலர் வந்து இறந்தது. ஐ மீன் இந்த ஒரு நைட் ஆஃப் த அந்த ட்ரையல வந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி மேபி இவர் நம்ம டங்க் மேல வந்து பழிய வந்து போட்டுருக்கலாம். பட் இருந்தாலுமே அத பண்ணாம அவருமே ஹானரபிளா எக்க வந்து நீயே வந்து உன்னோட ஸ்கொயரா வந்து அ திருப்பி வந்து கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் நம்ம டங்க் வந்து அதுக்கு வந்து ரொம்ப ஹெசிடேஷன் ஆயிருப்பாரு. பிகாஸ் யாருக்கு வந்து ஒரு கில்ட் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ண வராரு அண்ட் அவர் வந்து பெரிய லெவல் ஐ மீன் ஜஸ்ட் நெனச்சு பாருங்க. எந்த கிங் ஐ மீன் நெக்ஸ்ட் இன் லைன் ஆக்சுவலா கிங் கிடையாது. பட் நெக்ஸ்ட் இன் லைன் அவர் தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த மாரி ஒரு இம்பார்ட்டன்டான பெர்சன் வந்து நம்ம ஒரு ஹெட்ஜ் நைட்டுக்காக வந்து ஃபைட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபைட்டும் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஹானரபிளி அண்ட் பிரேவ்லி ஃபைட் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஃபைட் பண்ணி கிட்ட வந்து அந்த ஒரு டோர்னமெண்ட்டையும் வந்து வின் பண்ணி குடுத்துட்டு, கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்படி சொல்லணும்? ஒரு சேட் மாரி வந்து அந்த எக்ஸிட் ஆனார் கூட சொல்லலாம் ஷோவ விட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பேலா டார்கேரியன் வந்து அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து நம்ப இவரு ஒரு கில்ட் வந்து இருக்கும்ல. இவரால தான் வந்து மேபி நம்ப பேலர் டார்கெரியன் வந்து இறந்து போனதா கூட அப்படின்னு சொல்லி வந்து இவர் வந்து நெனைக்கலாம். ஸோ அதனால தான் வந்து நம்ப
இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கில்ட் இருக்கு. ஸோ பட் அந்த கில்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரன் டார்கெரியன் வந்து அந்த பேசுவாங்க. அண்ட் கிட்டத்தட்ட வந்து நம்ப அந்த ஏரியனோட கேரக்டர் வந்து காட்டுவாங்க. ஸோ நம்ம ஏன் ஏரியன் டார்கெரியன் வந்து நம்ம பிரைட் ஃப்ளேம் வந்து சின்ன வயசுல வந்து நல்லவனா இருந்தான். பட் இருந்தாலுமே இப்ப வந்து அந்த அந்த கொஞ்சம் அந்த பிராட்டி அந்த டார்கேரியன்ஸோட அந்த ஒரு மைண்ட் செட் வந்து அந்த வந்துரும்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டார்கேரியன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நெறையப்பட்ட வீடியோஸ்ல நம்ம வெலேரியன்ஸோட அந்த ஓல்ட் வெலேரியா வந்து நம்ம டார்கேரியன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டிராகன் ட்ரைடர்ஸ்க்கு வந்து இருந்த ஒரு கர்ஸ் வந்து என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு டிராகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணாலுமே சரி, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர பார்க்குற அந்த ஒரு விஷன் இருந்தாலுமே சரி, ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ அந்த மேட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நீங்க அத நம்ம மேட் கிங்ல பார்த்துருப்பீங்க. நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ப டெனரிஸ் டார்கேரியன்ட்ட பார்த்துருப்பீங்க. ஐ மீன் அது பேட் ரைட்டிங்னால பட் இருந்தாலுமே நான் சொல்றேன். ஸோ இந்த டார்கேரியனிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே அந்த ஒரு மேட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த மாரி நம்ம ஏரியன் பிளைட் ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அண்ட் அதுக்கான மெயின் ரீசன் அவன் வந்து அந்த சின்ன வயசுல வந்து அந்த அந்த டிரான்சிஷன் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீ தான் வந்து நம்ப எக்க வந்து ஒரு கரெக்ட்டான பாத்ல கொண்டு போகணும்னு சொல்லி வந்து இவரு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கு வந்து இவரு வந்து ஒத்துப்பாரு நம்ம டங்க் ஆக்சுவலா. ஸோ அண்ட் இதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஜர்னி வந்து நெக்ஸ்ட் சீசன் வந்து அடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் நெறைய புக்ஸ்ல இருக்கிற கொஞ்சம் டீப்பான விஷயங்கள வந்து இன்வால்வ் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் சீசனோட முடிய போறதில்ல. அண்ட் கண்டிப்பா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இன்ஃபோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா குடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம HBO வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரினியூ பண்ணிட்டாங்க இத ஆக்சுவலா 2ண்ட் சீசனுக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் பார்ப்போம். நான் இப்பயே ஸ்பாய்லர் சொல்ல விரும்பல. பட் உங்களுக்கு வேணும்னா ம் உங்களுக்கு கண்டிப்பா இது வேணும்னா சொல்லி மறக்காம கீழ கமெண்ட் லீவ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அந்த வீடியோ வந்து போடுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் ஹோஸ்ட் பா சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃபிரெண்ட்ஸ்.